நாம் இப்பொழுது வாழக்கூடிய காலம் பகற்காலம். பகற்காலம் இருக்க மட்டும் நாம் நம்முடைய பிதாவின் கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த பகற்காலத்தில் தைரியமாக சத்தியத்தை நாம் போதிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இந்த பகற்காலம் இருக்கும். வருகை வந்து முடிஞ்சிருச்சுன்னா ராக்காலம் தொடங்கிடும், அந்தி கிறிஸ்து வந்துடுவான். அப்பொழுது ஒருவரும் கிரியை செய்ய முடியாது. இப்போவாது தைரியமா நீங்க எழும்பி நின்று சத்தியத்தை சொல்லலாம். ஆனா அந்தி கிறிஸ்து நாட்களில் நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது. ரத்த சாட்சிகளாய் மாத்திரம்தான் நீங்கள் மறிக்க வேண்டும். ஆனா அந்தி கிறிஸ்து காலத்தை போல ஒரு கொடூரமான காலம் இல்லை. அதற்கு இந்த காலம் எவ்வளவோ மேலான காலம், பொன்னான காலம். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தியத்தை வலிமையாய் பேசுங்க. நீங்க கண்டதையும் கேட்டதையும் குறித்து பேசாமல் இருக்காதீங்க. தைரியமா பேசுங்க. ஒருவரும் எழுத்து நிற்கும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஒளினா இருளின் கிரியைகளை கண்டிக்கிறது தான் ஒளி. ஒளினா தப்பான கிரியைகளை கண்டிக்கிறது தான் ஒளி. எல்லாவற்றையும் நாம் கண்டிக்க வேண்டும். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். மனுஷர்கள் ஒளியை பார்க்க இருளை விரும்புகிறதா ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று. அப்போ இந்த நிக்கோதேமை போல நாம் இருக்கக்கூடாது. செத்ததுக்கு பிறகு வெள்ளை போலம் கரிய போலம் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போது அவருக்காக வலிமையாக பேசக்கூடிய ஆட்கள் அவருக்கு வேண்டும். அவளைத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி வலிமையாக பேசினார். அந்த சமாரிய ஸ்திரீ, அவளுக்கு 5 புருஷன், ஆனாலும் அவள் தைரியமாக மற்ற இடத்துல பேசக்கூடிய அந்த அனுபவம் அவளுக்கு இருந்தபடினாலே இயேசு அவளை சந்தித்தார். தாகத்துக்கு தா என்று சொன்னார். அவளை சந்திக்கிறது பிதாவின் சித்தம் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதே எனக்கு போஜனம் என்று சொன்னாரே, அந்த நாளில் இந்த சமாரிய ஸ்திரியை சந்தித்து அவளுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடியதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு போஜனமாக இருந்தது என்று அந்த அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் நம்மாலே படிக்க முடியும். இந்த சமாரிய ஸ்திரீ எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வந்துட்டா பாருங்க. அதுபோல இந்த சத்தியத்தை அநேகருக்கு நாம் உறக்க சொல்லக்கூடிய இடத்துல, தைரியமாக சொல்லக்கூடிய இடத்துல, உங்க குடும்பமா, விசுவாசிக்காத குடும்பமா, விசுவாசிக்காத கணவனா, விசுவாசிக்காத மனைவியா, விசுவாசிக்காத பிள்ளைகளா, ஐயோ பேசினா இவங்க நம்மளை எதிர்த்து நிற்பாங்க, பயப்படாதீங்க. தைரியமா பேசுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு ஜெயம் தருவார். நிக்கோதேமை போல நாம் பயப்படக்கூடாது. தைரியமாக பேசுங்க. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து பேதுரு தைரியமாய் பேசினார். தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறதா, உங்களுக்கு கீழ்ப்படிக்கிறதா, எது நியாயம்? நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். நாம் தேவனுக்கு தான் பயப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். நீங்க பேசுங்க தைரியமாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்க பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து பேசுங்கள். பரிசுத்த ஆவியிலே பலப்பட்டு பேசுங்கள். பரிசுத்த ஆவியினாலே கண்டித்து பேசுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பார். God bless you.